அட்லீஸ்ட் வைட்டமின் அந்த தெருவுக்கு மட்டுமாவது உபயோகமா இருக்கும். நன்றி. இந்த சித்த மருத்துவத்தை பத்தி அதன் மூலமாக ஆரோக்கியத்துக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியுங்கிறத பத்தி சொல்லுங்க. சித்த மருத்துவத்துல ஒரு அருமையான ஒரு இருக்கு. மிளகு யாரும் பயன்படுத்திக்கிறது இல்லை. பகையாளி வீட்டுக்கு போனா கூட 10 மிளகு எடுத்துட்டு போவாங்க. டெய்லி ஒரு 13 குறுமிளகு சாப்பிட்டாலே நோய் எதிர்ப்பு தன்மை ஆட்டோமேட்டிக்கா உருவாயிருது. காலையில் இஞ்சி, மதியம் சுக்கு, இரவு கடுக்காய். யார் பயன்படுத்துறா? இஞ்சி தேன் போட்டு சாப்பிடணும். இஞ்சியை ஸ்லைஸா வெட்டி மேல தோல் நஞ்சு தோலை எடுத்துடணும். தோலை எடுத்துட்டு ஸ்லைஸ் பண்ணி வெட்டி தேன்ல போட்டு ஊற வச்சு சாப்பிட்டோம்னா நல்ல பசி எடுக்கும். அதை யாரும் பயன்படுத்துறது இல்லை. மதியம் சுக்கு காப்பி யாரும் பயன்படுத்துறது இல்லை. எல்லாம் அந்த டீ, இந்த டீ, கிரீன் டீ, அந்த டீ போய் 500 ரூபாய்க்கு காஃபி குடிக்கிறாங்க. என்னன்னு தெரியல. பெரிய 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 இதுல போய் 500 ரூபாய்க்குலாம் காஃபி குடிக்கிறாங்க. வீட்டுல அழகா 10 ரூபாய்க்கு சுக்கு காப்பி குடிக்கலாம். யாரும் பண்றது இல்ல. நல்ல பழங்கள், நல்ல காய்கறிகள். அழகான ஒரு சித்த மருத்துவம் சொல்றது பசித்து பூசி. நினைச்ச நேரத்துக்கு யாரும் சாப்பிடுறாங்க, நினைச்ச நேரத்துக்கு சாப்பிடுறாங்க, நினைச்ச நேரத்துக்கு தூங்குறாங்க, நினைச்ச நேரத்துக்கு. இன்னைக்கு எல்லாமே அவசர உலகம் ஆயிருச்சு. அதாவது நாங்க நகைச்சுவை சொல்லுவோம், அவசர சாம்பார் பொடி, அவசர ரசப்பொடி, அவசரமா சாப்பிட்டு அவசரமா போயிடுறாங்க. அவ்வளவுதான். ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டா இருக்கு. எல்லாமே ஃபாஸ்டாவும் போயிடுறோம். கரெக்டா சாப்பிடணும், கரெக்டா இது பண்ணணும், நேரத்துக்கு கரெக்டா சாப்பிடணும். எந்தெந்த வேலையில எது சாப்பிடணும்னு இருக்கு. காலையில என்ன சாப்பிடணும்னு இருக்கு, மதியம் என்ன சாப்பிடணும்னு இருக்கு, நைட் என்ன சாப்பிடணும் யாரும் ஃபாலோ பண்றது இல்ல. நைட்டு 6 வயிறு கம்மியா இருக்கணும். அப்ப உள்ள இருக்கிற அந்த செமிக்கிற இதெல்லாம் நல்லா இதுவாகும். அதை யாரும் ஃபாலோ பண்றது கிடையாது. நைட்டு 10 மணிக்கு போய் ஒரு 8 மணிக்கு 2 பரோட்டாவும் 12 மணிக்கு ஒரு பரோட்டாவும் சாப்பிடுறாங்க. இது யாரும் இது பண்றது கிடையாது. கால நேரத்துல மதிய நேரத்துல எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே, குழந்தைகளா இருக்கட்டும் பெரியவர்களா இருக்கட்டும், எல்லாருமே அரிசி சாதத்தை கம்மி பண்ணிட்டு காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும். அடுத்து சாப்பிடும்போது முக்கியமா எல்லாரும் பண்றது ஒரு தவறு, பேசக்கூடாது. சாப்பிடும்போது பேசக்கூடாது. அப்பதான் ஊரு கதை, உலக கதை எல்லாத்தையும் பேசுவாங்க. சிந்தனைகள் ஒரே சிந்தனையா இருக்கணும். சாப்பிடும்போது பேச, உணவில் சிந்தனை வேண்டும். உணவில் சிந்தனை நம்ம என்ன ஒரு தெளிவான இதுல இருக்குமோ நம்ம சாப்பிடணும். இந்த நோக்கம் மட்டும் தான் இருக்கணும். அப்போ போய் நம்ம அடுத்த நாள் காலையில் என்ன பண்றோம், நெய்யக்கூடாது. என்ன சிந்தனமோ அதை மட்டும் சாப்பிடணும். அது மாதிரி தேவையில்லா சிந்தனைகளை சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம்னாலும் இந்த பிரச்சனை வருது. இன்னொன்னு மெயினா எல்லாருக்கும் சித்த மருத்துவம் சொல்லக்கூடிய அழகான இது பிராணாயாம பயிற்சி. ஒரு துன்பம் வருது, கஷ்டம் வருது, உடனே உடஞ்சு உட்காரக்கூடாது. அதுக்கான அடுத்த வழி என்ன, அது பிராணாயாமத்துல இருக்கு. ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தன் ரோட்ல இருக்கான். அப்ப என்ன பண்ணணும், அடுத்து என்ன நினைப்பான், இப்படியே உட்காந்துருந்தா முடியாது, அடுத்து என்ன யாருக்காவது ஃபோன் பண்ணணும் அப்படிங்கிற என்ன வரணும். அது இந்த பிராணாயாமத்துல இருக்கு. டக்குன்னு ஒரு ஆக்சிஜன் நம்ம மூளைக்கு என்ன பண்ணணும், அந்த ஆக்சிஜன் லெவல் அதிகப்படுத்தணும். அது பிராணாயாம பயிற்சி அழகா கொஞ்ச நேரத்தில் இப்படி மூச்சை ஏற்றி கொஞ்ச நேரம் அந்த மூளைக்கு ஆக்சிஜன் கொடுத்தோம்னாலே அந்த பயிற்சி வந்துடும். அதை யாரும் ஃபாலோ பண்றது கிடையாது. எதனாலும் கவலை 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 கவலை. இன்னைக்கு ஓட்டம் ஃபுல்லா ஓடிட்டு தான் இருக்காங்க. அந்த ஓட்டத்தை குறைச்சு இந்த மாதிரி பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டு வந்தாலே, நான் சொன்னேன் சிரிப்பு தெரப்பி, அது யாரும் ஃபாலோ பண்றது கிடையாது. வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகணும். யாருமே யார் சிரிக்கிறா, முறைக்கிறது தான் அதிகமான வேலை இருக்கு. சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் சிரிப்பு தூக்கி போட்டுரும். அதை மட்டும் ஃபாலோ பண்ணணும். நன்றி.